கூலா நாலு சினிமா செய்திகள் வாங்க பாத்தரலாமா? குஷ்பு அண்ட் த்ரிஷா ரெண்டு பேரும் வச்சுதான் ஒரு கண்டென்ட் இருக்கு. ரெண்டு பேருமேவா? எஸ். அவங்க அங்க இவங்க இங்க எப்படி? சரி சொல்லுங்க கேப்போம். இப்போ குஷ்பு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஓகே. அந்த படத்தை படத்தோட ட்ரைலரை நயன்தாராவும் த்ரிஷாவும் சேர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. த்ரிஷா இல்லனா நயன்தாரான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா த்ரிஷா அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துல இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல இப்போ ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ற கேப்ஷனோட த்ரிஷா மென்ஷன் பண்ணி இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க, அந்த ட்ரைலரை. சோ இதுக்கு ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்காருன்னா, நீ முதல்ல ஆம்பளையா அப்படிங்கறத சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. சோ இதனால குஷ்புக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. கோவம் நீ முதல்ல உன் மூஞ்ச காட்டு, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உன்னோட மூஞ்ச காட்டு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நீ ஒரு ஐட்டத்துக்கு பிறந்ததுனாலதான் இப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி திட்டிருக்காங்க குஷ்பு. ஆமா, எனக்கு இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். ஏன்னா இப்ப சமூக வலைதளங்களை எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு எதிராக நிறைய பேர் தவறான கமெண்ட்களை போட்டுட்டு தான் வராங்க. கண்டிப்பா. சில பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க, சில பேர் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டே டெலீட் பண்ணிடுவாங்க. ஆனா குஷ்பு த்ரிஷா பத்தி சொன்ன உடனே கோவத்துல இப்படி தாறுமாற கேள்வி கேட்டு விட்டுட்டாங்க. ஆனா இதுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் பேசுனதுக்காக தன்னோட தரத்தை இப்படி தாழ்த்துக்க வேண்டாம், இதுக்கு தகாத வார்த்தைகள் வேண்டாம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், இது உங்களோட தகுதியை குறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா, பாதி நாள் ஆணாவும் பாதி நாள் பெண்ணாவும் இருக்கக்கூடிய ஒரு நபரோட வாழ்க்கையை வச்சுதான் திருநங்கை திருநம்பி அப்படி இருக்க. அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கேன், அவன் பாதி நாள் பையனா இருப்பான் பாதி நாள் பொண்ணா இருப்பான், அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ணாட்டத்துல இந்த படம் நீயா 2 படத்துல வருமே பகல்ல பாம்பு, மேபி அந்த மாதிரி இருக்கலாம். சோ இது லவ் அந்த ஃபேண்டசி மூவியா தான் இருக்கு போல. சோ இதனால கேப்ஷனா த்ரிஷா அதை வச்சிருக்கலாம் போல. சோ அவங்க இப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஸோ கமெண்ட் பண்றவங்க பார்த்து பண்ணுங்க. உங்க அந்த இடத்துல உங்க தங்கச்சியோ இல்ல அக்காவோ உங்க வீட்டு பெண்களோ அந்த இடத்துல இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இப்ப நம்ம வீடியோக்கே என்ன கமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல, நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இக்னோர். நம்ம ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வேலை அடுத்த வேலையில பார்க்க போயிடுவோம். அவங்களுக்கு இதுதான் வேலை, கமெண்ட் பண்றதுதான் வேலை. அதனால அவங்க மேபி பண்ணுவாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் அதை பாஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். கரெக்ட். அடுத்ததா ஏதாவது உங்க சைடு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் கூட பேசியிருந்தோம். முதல்வர் அவர்களுக்கு பார்த்திபன் கவிதை மழையில வாழ்த்து கூறி அவங்கள நினைச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. சினிமா எனும் டு சிஎம் ஆசனம் அப்படின்ற மாதிரி. இப்ப ஒரு ஒரு அழகான ஒரு அழகுன்னு சொல்ல முடியாது, அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல, ஒரு ஐடியாவை முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. யாரு? பார்த்திபன் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. என்னன்னா இந்த மதுபான கடைகள்லாம் மூடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா எனக்கு டவுட்டுக்கா, இந்த ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். நிறைய கடைகளை மூடி இருக்காங்க, ஆனா இருக்கக்கூடிய கடைகள்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு தெரியுமா? அந்த இடத்துல டிராபிக் ஆகுதா? ஒரு 4 லைன் போட்டு நிக்கிறாங்க, எல்லாரும் இங்க கடை போட்டின உடனே இருக்க கடைக்கு போயிடுறாங்க. 717 கடைகள் நீங்க மூடுனீங்க, அதுக்கு மாற்றா நீங்க திறப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு இடத்துல மூடணும்னா இந்த இடத்துல திறப்பீங்கல்ல. சோ நீங்க அந்த இடத்துக்கு நீங்க எதாவது தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா மாற்ற இடத்த சுடுகாட்டு பக்கத்துல தேர்ந்தெடுங்க. சுடுகாட்டுக்கு. ஏன்னா நம்ம குடிச்சிட்டு அங்கதான் போறோம் கடைசியான்றது அவங்களுக்கு தெரியட்டும். அந்த ரீதியாகவும் அவங்க இருக்கலாம்ல. இப்ப வாங்கி குடிக்கும் போதே அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும்ல, நம்ம இங்க தானே போறோம் கடைசியா, இப்ப குடிச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அங்க போயிடுவோம், என்ன கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போறத கொஞ்சம் முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு சிந்தனையோட எங்கேன்னு யோசிச்சாருன்னே தெரியல. இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் வருமா? இத்தனை வருஷமா தெரியல. கள்ள சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஃபர்ஸ்ட் கல்லுல இருந்து ஆரம்பிச்சு தென்னங்கல்லு பனங்கல்லு அப்படியே வரிசையா நிறைய சொல்லுவாங்க. சோ இப்ப கடைசியாக மதுபானத்துல இருக்குது தமிழ்நாடு அரசுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கடையை நீங்க திறக்கிறது மாற்ற இடத்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல தேர்ந்தெடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குக்கா, சுடுகாடு அமைதியா இருக்குமா? குடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியா தூங்கலாம்ல. அங்க பேய்ங்க கூட ஜாலியா, பேய்ங்க கூட துணைக்கா இருக்க மாட்டாங்க, கூட பேய்ங்க பாத்துக்கும்ல, அவங்க பத்திரமா பாத்துப்பாங்க. நாளைக்கு இங்க தானே வரப்போறாரு, நம்ம இன்னைக்கே நம்ம பாத்து வச்சுப்போம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிப்போம் சொல்லி. அது தாண்டி ஆனா இது சுந்தர்சி கண்ணுக்கு தெரியக்கூடாது, சுந்தர்சி சார் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அங்க போய் படம் எடுத்துருவாரு. காஞ்சனா 5 வந்துரும், அரண்மனை 5. சோ லாரன்ஸ் சார் சுந்தர்சி சாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க 2 பேரும் கேமராவோட போயிருவாங்க, அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. எனக்கு இந்த பேய் உனக்குன்ற மாதிரி அங்க ஒரு நீயா நானா ஷோ வந்துரும். அப்புறம் கோபிநாத் சாருக்கு வேலை அதிகமாயிடும், அங்க போய் அவங்க அங்க மத்த சண்டை. இல்ல கோபி சார் உடம்புல பேயை பூத்திடுவாங்க. ஓ ஓகே. இது இன்னும் போயிட்டே இருக்கும் போல இந்த கண்டென்ட். அவர்தான் அப்புறம் மெயின் பேயா இருப்பாரு.
சோ அவர் நல்ல பேய் எது கெட்ட பேய் எதுன்னு அப்பவும் அவர் பட்டிமன்றம் தான் வச்சுக்கிட்டு இருப்பாரு. பேயே அவர் உடம்புக்குள்ள போனா கூட தலைவர் வந்து மாஸ் பண்ணுவாரு. கோபிநாத் சார் அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட். இந்த ஐடியா வந்து யாரு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு செம ஐடியா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. அப்ப நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இதே சுடுகாடுனா அங்க படுத்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. சோ அதனால யாராவது இறந்தாங்கன்னா அவங்க அடக்கம் பண்ண வரும்போது தான் இவங்க வந்து படுத்துக்கிறது டிஸ்டர்ப் ஆகுமே தவிர மத்தபடி பெருசா யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. அந்த பக்கம் யாரு போறா? சோ அதனால நல்ல ஐடியான்னு நினைக்கிறியா? ஆனா சுடுகாட்டுக்கு போறது ஒன்றும் சாதாரணம் கிடையாது. அவன் உயிரை கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஓகே, அப்ப அந்த இடத்துக்கு இப்ப அடுத்ததாக நீங்க தான் இப்ப கண்டென்ட் சொல்ல போறீங்க. அடுத்ததா நடிகை மதுபாலா தெரியுமா? ரோஜா படத்துல அவங்களுடைய அந்த பாட்டு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஐயோ இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது. இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. என்னன்னா இவர் இருக்காரு, நானி படைகர் இருக்காருல நடிகர். ஆமா, அவர் வந்து மதுபாலாவை அடிச்சுட்டாராம் ஒரு ஷூட்டிங் டைம்ல. உடனே கோவப்பட்டு மதுபாலாவுமே கோவத்துல திருப்பி அடிச்சிட்டாங்களாம். அந்த ஷூட்டிங்ல வந்து ரொம்ப பரபரப்பாயிடுச்சான். ஏன்னா அவங்க அடிப்பாங்கன்னு வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லையா மதுபாலா. சோ அந்த கோபத்துல திருப்பி அடிச்சிட்டாங்களா. செட்ல எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்தாங்களா என்ன நடந்துட்டு இருக்குன்னா அது ஷூட்டிங் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஷூட்டிங்ல எப்பவுமே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான சீன் எடுக்கும்போது கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேக்கா நடிப்பாங்கல்ல. நானே படைகரை பொறுத்த வரைக்கும் இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அந்த சீனுக்கு என்ன தேவையோ அது வந்து உணர்ச்சி பூர்வமா உள்ள இருந்து வரணும், ஃபேக்கா கிளிசரின் போட்டால்தான் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சீன்ல இவங்களை அடிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கு மதுபாலாவை. உடனே நானே படைகர் வந்து ஓங்கி அரைஞ்சிட்டாராம். அழுகணும், இயற்கையா அந்த உணர்வுகள் வரணும், கண்ணீர் வரணும்ன்றதுக்காக அடிச்சுட்டாராம். மதுபாலாவுக்கு இது தெரியாது, இவங்க அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது போல. உடனே அடிச்சதுல இருந்து வலி ரொம்ப இருந்தோடனே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, திருப்பி அடிச்சுட்டாங்களாம். உடனே ஷெட்ல எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. பட் ஆனா அந்த சீன் வந்து சூப்பரா வந்துடுச்சு. அந்த படத்து பேர் வந்து யஷ்வந்த். தமிழ் படம் இல்ல தமிழ் படம் இல்ல. அந்த படம் வந்து நல்லா போனுச்சா? என்னன்னா அந்த படம் வந்து அந்த சீன் அப்படி எடுத்துட்டாங்க. டைரக்டர் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒன் டே ஒதுக்கி இருக்காரு. படம் எடுக்கிறதுக்காக அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த சீன் வந்து படத்துக்கு ரொம்ப மெயினா தேவையா. சோ அதனால கண்டிப்பா ஒன் டே ஆயிரும். ஏன்னா உணர்ச்சி பூர்வத்தை வந்து வெளியே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் டே ஒதுக்கி இருந்தாராம். ஆனா இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டதுனால ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சா அந்த சீன் மட்டுமே. பெரிய விஷயம் தான். அவருக்கும் வந்து வேலை மிச்சம், கேமரா ரோல் வந்து மிச்சமா இருக்கும். ஆமா. சோ மதுபாலா வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன், ஒரு சீன்ல உணர்ச்சி பூர்வம் தேவைன்னா கண்டிப்பா இப்படினாலும் நடிச்சு ஆகணும், அப்படின்னா கண்டிப்பா நடிக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இன்னையோட நம்ம வந்து கடைசியா கிளம்பலாம். மீண்டும் இன்னொரு நாள் வந்து நம்மளுடைய டீடைல்ஸை நம்ம மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. சுடுகாட்டுல அந்த டாஸ்மாக் ஓபன் பண்றது நல்ல ஒரு ஐடியா தான். சிஎம் சார் நீங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா. இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்திருக்கீங்களா அப்படி ரோட்ல ஏசி வைக்கிறது, இதுவால எடிட் பண்ணி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி சிஎம் வந்து என்னோட ப்ராஜெக்ட வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. கேட்டா அந்த இடத்துல ஃபேன் தூங்குற மாதிரியும் சைட்ல வந்து ஏசி வைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு பிளானா இருக்குது. இல்லை, இது ஆக்சுவலாக சிஎம் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ரோட்டில் குடிச்சிட்டு கிடக்குறாங்கன்னா உண்மையிலேயே அவங்க மது போதையில் இருக்கிறாங்களா, இல்லை பசி மயக்கத்தில் இருக்கிறாங்களா, இல்லை வேற எதுவும் லோ ப்ரெஷர் அந்த மாதிரியா தெரியாது. அப்படி நினைக்கிறப்போ ஒரு சந்தோஷமா இருக்கானா. இதே சுடுகாடு பக்கத்துலன்னா அங்கே படுத்துருந்தா சுடுகாட்டில் படுத்திருக்காரா, அப்போ கண்டிப்பாக அவர் குடிச்சிட்டு தான் படுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடும். சப்போஸ் அவங்க உயிரை புரிஞ்சிருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கே தானே அப்படியே அவங்களே மண்ணை போட்டு முடிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி 2 in 1. யாரும் தேடி போக முடியாது, இவங்க அங்கே இருக்காங்களான்னு தேடி போனா அங்க இருக்க ஒரு படையே இருக்கும், அடிச்சு போட்டு போடுவாங்க. சோ அதனால பார்க்கலாம். சோ அவங்களே மது போதை தெரிஞ்சு வீடு தேடி, நமக்கு வீடு இருக்கு இல்ல அப்படின்னு சுயநினைவு வந்தோடனே புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களை தேடி போனாதான் உண்டு. ஏன்னா இந்த காலத்துல வந்து பொண்ணுங்களுமே குடிக்கிறாங்கல்ல, அதனால பொண்டாட்டியை சேர்த்துக்கிட்டேன். சூப்பர் சூப்பர், சரிதான். சோ அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. நன்றி.